human skeletal system. So skeletal system எலும்பு பத்தி படிப்போம். The framework of the bone and few cartilaginous constitute the skeletal system or the skeleton. It is present inside the human body, so it is called as endoskeleton. Bones and cartilaginous both are specialized connective tissue. Bones have a very hard matrix. எலும்பு வந்து ஹார்டாக இருக்கும் இல்லையா, அது எதனாலனா கால்சியம் சால்ட்னால, கால்சியம் உப்புனால, and made up of protein. ஸோ எலும்பில் வந்து ப்ரோட்டீனும் இருக்கும். ப்ரோட்டீனோட பேர் வந்து ஆசியம், OSSEIN, ஆசியன். ஸோ கால்சியம் அண்ட் ப்ரோட்டீன் சேர்ந்த எலும்பு. Cartilage is a highly pliable matrix due to chondroitin salt. Chondroitin salt இருக்கனால தான் நம்ம எல்லாமே கை மடக்க முடியுது, அந்த நல்ல ஃப்ளெக்சிபிளாக ஏதோ வச்சுக்க முடியுது. யோகா பண்ணும்போது எல்லா ஜாயின்ஸும் நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கு இல்லையா, அதுதான். வயசாக இந்த கான்ட்ராய்டின் இது வந்து திக்காக ஆரம்பிச்சிடும். இந்த இது அதனால தான் எப்பயுமே எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறவங்களுக்கு பாடி நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். It is made up of protein called chondrin. It is made up of protein called chondrin. Function of the skeleton. ஸ்கெலட்டனோட என்னென்ன ஃபங்க்ஷனு, அது சப்போர்ட்டிவாக இருக்குது, ப்ரொடெக்ஷன் கொடுக்குது, மசில் அட்டாச்மெண்ட்டுக்கு இருக்குது. அப்புறம் மூமெண்ட் ஆஃப் த போன்ஸ், போன் மூவ் பண்ணுறது, பிளட் செல் ஃபார்மேஷன். ஸோ போனுக்குள்ளே தான் இரத்த அணுக்கள் உருவாகுது. ஹெல்பிங் இன் ப்ரீதிங் அண்ட் ஹியரிங். ஸோ மூச்சு விடுறதுக்கும் போன்ஸ் தான் மெயினாக இருக்குது. நம்ம நெஞ்சு எலும்பு இருக்கு இல்லையா, அதை வந்து மூவ் பண்ணுறதுனால தான் இது ஆக்சிஜன் உள்ளே போயிட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியில் போகுது. அதே போல் நம்ம யாராவது சத்தம் போட்டாங்க இல்லை பாட்டு கேட்குறதுக்கும் காதுக்குள்ளே 3 குட்டி டைனி போன்ஸ் இருக்கும். அந்த போன்ஸ் வந்து மெதுவாக மூவ் ஆகும். அது மூவ் ஆகிறதுனால தான் நமக்கு வந்து அந்த வைப்ரேஷனை கரெக்டாக இது பண்ணி பிரெயின் வந்து அந்த வைப்ரேஷனை வந்து சவுண்டாக மாற்றுது. ஸோ ஹியரிங்க்கு வந்து ஸ்கெலிட்டல் தேவைப்படுது அப்படின்ட்டு போட்டோம்னா நம்ம எஸ்ன்னு போடுறோம். ஸோ காதுக்குள்ளே வந்து இருக்கிறது வந்து 3 குட்டி ஸ்கெலிட்டன்ஸ் இருக்கும். அதுதான் வந்து இட் மேக்ஸ் த மூமெண்ட்ஸ். அண்ட் ஹியூமன் ஸ்கெலிட்டனை பற்றி பார்ப்போம். ஸ்கெலிட்டனில் வந்து 206 போன்ஸ் இருக்கும் உடம்புல, 206 போன்ஸ் அண்ட் ஃபியூ கார்ட்லேஜ் கொஞ்சம் இருக்கும். இது வந்து 2 டைப்ஸ் இருக்குது, ஆக்சியல் ஸ்கெலிட்டன் அண்ட் அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டன். ஆக்சியல் ஸ்கெலிட்டன் வந்து மெயின் ஸ்கெலிட்டன், அதாவது தலைமண்டை, ஸ்கல்லு, முதுகெலும்பெல்லாம், ரிப்ஸு, ஸ்டர்னம், நெஞ்சில் இருக்கிற அந்த இதை ஸ்டர்னம், இதுங்கெல்லாம் சேர்ந்து 80 போன்ஸ் இருக்கும். ஸோ 80 போன்ஸு. அது இல்லாமல் அப்பெண்டிகுலர் இது வந்து இட் லைஸ் அலாங் த டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். இட் கம்ப்ரைஸ் ஆஃப் 126 போன்ஸ் விச் இன்க்ளூட்ஸ் pectoral and pelvic girdle and limb bones. ஸோ கையில் சம்மந்தப்பட்டது, காலில் சம்மந்தப்பட்டது, ப்ளஸ் அந்த கால் போன்ஸ். ஸ்மாலஸ்ட் போன் வந்து ட்ரேபீஸ், அதான் காதுக்குள்ளே இருக்கிறது ஸ்மாலஸ்ட் போனு. லாங்கஸ்ட் அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் போன் வந்து ஃபீமர், அது எல்லாருக்குமே தெரியும். தொடை எலும்பு தான் இருக்கிற லாங்காகவும் இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஃபன்னி போன் இஸ் த ஒலிக்ரெனான் present on the top of the ulna, அதான் ஃபன்னி போன். There are remarkable differences in the skull of male and female. Thus, together with the pelvis, it is used for identification of the sex. ஸோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எலும்பு கூட கண்டுபிடிச்சான்னு வச்சுக்கோங்களேன், அந்த தலை ஓடையும் நம்ம ஹிப்பு இடுப்பில் இருக்கிற போன் இருக்குல்லையா, இதை வச்சு ஆணா பெண்ணான்னு முதல்ல கண்டுபிடிக்கலாம். ஸோ போன்லேயே வந்து ஆணா பெண்ணான்னு கண்டுபிடிச்சிடலாம். அது வந்து பழைய காலத்து அந்த ஃபாசில் அந்த மாதிரி உள்ள இதுங்களுக்கு. ஸோ ஸ்கல் பற்றி படிப்போம். ஸ்கல்லில் வந்து என்னென்ன போன்லாம் இருக்குது, எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு. ஸ்கல், இட் இஸ் த போனி ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் த ஹெட். இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் 2 செட்ஸ் ஆஃப் போன். தலையில் 2 செட் ஆஃப் போன் இருக்குது, கிரேனியல் போன்ஸ் அண்ட் ஃபேஷியல் போன். முகத்தில் இருக்கிறது ஃபேஷியல் போனு, தலையில் இருக்கிறது கிரேனியல் போன்ஸ். and that forms 22 bones. ஸோ போனில் தலையில் முகத்துலேயும் இதுவும் சேர்ந்து 22 போன்ஸ் சேர்ந்து தான் நம்ம முகம் தலை இதுவாகுது. போன்ஸ் ஆஃப் த மிடில் இயரில் 6 போன்ஸ் இருக்கும். காதுக்குள்ளே இந்த காதில் ஒரு 3 போன், அந்த காதில் ஒரு 3 போன். ஹயாய்ட் போன், நம்ம தொண்டை இருக்கு இல்லையா, அந்த இந்த இது இருக்கா, அந்த இது பேர் ஹயாய்ட் போன். ஸோ ஆல்சோ இன்க்ளூடட் இன் த போன்ஸ் ஆஃப் த ஸ்கல். ஸோ இது வந்து கிரேனியம், ஃபேஷியல் போன்ஸ், இயர் ஆசிக்கிள்ஸ், ஹயாய்டு 4ஆக பிரிச்சிருக்காங்க. கிரேனியமில் என்னென்ன, கிரேனியமில் மொத்தம் 8 போன் இருக்குது. ஃப்ரான்டல் 1, பரைட்டல் நடுவில் இருக்குது தான் ஃப்ரான்டல், 2 சைடில் இருக்குது பரைட்டல், டெம்பரல், ஆக்சிபிட்டல், ஸ்பீனாய்டு அண்ட் எத்மாய்டு. ஃப்ரான்டலும்
ஆக்சிபிட்டல், ஸ்பீனாய்டு, நெத்மாய்டுலாம் ஒன்று தான் இருக்கும். பரேட்டலும் டெம்பரல் மாத்திரம் இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று 2 இருக்கும். They form the hard protective outer covering cranium for the brain. Facial bones வந்து 14 இருக்கும் முகத்தில். maxilla 2, palatine 2, mandible 1, vomer 1, nasal 2, zygomatic 2, lacrimal 2, inferior turbinate 2. ஸோ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம நேம்ஸும் எத்தனை இருக்குதுன்னு தெரிஞ்சால் போதும். எம்சிக்யூவில் வந்து இது 2 இருக்குது அப்படின்னு சொன்னேன். நேசல் போன் வந்து 2 இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ட்ரூ போடணும். அது போல் நேசல் போன் 1 தான் இருக்குன்னா நம்ம என்ன நினச்சிப்போம், ஒரு மூக்கு தான் இருக்குது 1ன்னு போட்டுருவோம். நம்ம நேசல் போன் ஆக்சுவலாக 2 இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்மால் ட்ரிக்ஸ் தான் வந்து எம்சிக்யூவில் இருக்கும். இது வந்து நம்ம படித்து மனப்பாடம் பண்ணுறதுனால வராது. திருப்பி நம்ம எம்சிக்யூ போர்ட்டில் தான் வரும். இப்போ சைக்கிள் வந்து நம்ம ஓட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல ஓட்டும் போது நம்ம வந்து நல்லா ஓட்ட தெரிஞ்சிடும்னு நினச்சிட்டு இருப்போம். ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு 1000 கிலோமீட்டராக ஓட்டிருப்பீங்க. அப்போ இன்னும் சிறப்பாக ஓட்டுவீங்க, கையை விட்டுட்டு ஓட்டலாம், அந்த மாதிரிலாம் வரும். ஸோ எம்சிக்யூ அதே மாதிரி தான். கண்ணை மூடிட்டு நம்ம போட்டுக்கிட்டே இருந்தோம்னா திருப்பி போட்டுக்கிட்டே இருந்தால் பிரெயினில் வந்து அது ரெஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கும். அப்படி தான் வந்து ரிஃப்ளெக்ஸாக பண்ணுறது தான் நீட் எக்ஸாம். ஸோ சாதாரண 30-35 மார்க் வாங்குறவங்களும் எளிமையாக நீட்டை பாஸ் பண்ணிட முடியும். 5 வருஷம் படிப்பு முடிச்சுட்டு வீட்லேயே உட்காந்துருக்கோம், குழந்தைங்கள பார்த்துட்டு இருக்கோம், எனக்கான டாக்டர் ஆகணும்னு சின்ன வயசில் ஆசைன்னு இருக்கிற பெண்களும் இந்த நீட்டை வந்து இந்த திருப்பி எம்சிக்யூ போட்டு பார்த்துட்டு இந்த டேப்பை கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா 2 மாதம் கேட்டிங்கன்னா போதும், கட்டாயம் வந்து 100% பாஸ் பண்ணிடுவீங்க. அதில் டவுட்டே கிடையாது. நீட் எக்ஸாம் வந்து சைக்கிள் படிச்சுக்கிற மாதிரி. அதில் வந்து எந்த ஒரு நாலேஜும் தேவையில்லை. அது ஒரு தனிப்பட்ட கலை. எம்சிக்யூ எழுதுறது ரிப்பீட்டடாக பண்ணும்போது தான். இப்போ பாட்டு பாடுறவங்க உடனே வந்து சரிகம அந்த கிளாஸ் எல்லாம் போய் படிச்சுட்டா பாடிட முடியாது இல்லையா? ஏஆர் ரஹ்மான், இளையராஜா இவங்க கூட இருக்கிறதோ இல்லாட்டி அவங்க பாட்டு எடுத்து ஒரு 100 தடவை 15 தடவை திருப்பி பண்ணும்போது தான் வரும். ஸோ எம்சிக்யூவும் நான் வந்து பழைய எம்சிக்யூஸ் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்பேன். இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வாங்கிட்டு காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு 100 எம்சிக்யூஸ் கட்டாயம் போட்டுட்டு தான் அந்த இடத்த விட்டு எழுந்திரிக்கணும். அதே மாதிரி மத்தியானம், அதே மாதிரி சாயங்காலம், தினம் 300 எம்சிக்யூஸ் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா 10 நாளில் வந்து பாஸ் மார்க்குக்கு வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக போடுறது இன்னும் ஒரு 21 நாள் போட்டுட்டிங்கன்னா டாப் 100க்குள்ளே இருப்பீங்க. அப்போ நீங்கள் வந்து எந்த கல்லூரி நீங்கள் கேட்டு வாங்கலாம். கவர்மெண்ட் கல்லூரினா ஃபீஸ் கம்மி, ப்ரைவேட் கல்லூரினா ஃபீஸ் அதிகம். ஸோ அதனால் வந்து நம்ம எப்பவுமே டாப்பில் இருக்கிறது தான் பார்க்கணும். ஸோ 21 நாள் டெய்லி 300 எம்சிக்கு போட்டிங்கன்னா கேரண்டீடாக யாருனாலும் டாக்டர் ஆகலாம். அதுக்கு நான் வந்து கேரண்டி தரேன், உங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணுறேன். ஸோ அதனால தான் இந்த இதுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ இயரில் என்னென்ன இருக்குன்னு காதுக்குள்ளே போய் யாராவது எலும்பு இருக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். காதுக்குள்ளே வந்து 2 மேலியஸ் இருக்கும், 2 இன்கஸ், 2 ஸ்டேபிஸ். இது வந்து இந்த காதில் ஒன்று அந்த காதில் ஒன்று அந்த மாதிரி இருக்கிறது. சின்ன வயசில் குழந்தைங்களுக்கு காதில் சீல் வரும் இல்லையா, அது விழும்போது சில சமயம் அம்மாமார்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த சீலை எடுக்கிறன்ட்டு குச்சி விட்டோ இல்லாட்டி இது காட்டன் இதை வச்சு இது பண்ணுவாங்க. அப்போ வந்து இந்த சின்ன போன்ஸ் வந்து அசைவடைஞ்சிரும், இல்லைன்னா பழுதாயிரும். இது பழுதாயிடுச்சு அந்த குழந்தைங்களுக்கு வந்து முன்னாடி மாதிரி சில பக்குவமான வார்த்தைகள் வந்து காதில் விழாது. அம்மாங்கிறதுலாம் இம்மு வந்து காதில் விழாமல் இருக்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ காது போன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். காதுக்குள்ளே எதையை விட்டு குடையாதீங்க. காதில் சீல் வந்துச்சுன்னா இது காது டாக்டர்கிட்ட பார்த்து காதுக்குள்ளே எதுவும் குடையாமல் அது முதல்ல ட்ரீட் பண்ணிக்கணும். அது பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நார்மலாக காது கேட்கும். அப்போ தான் வந்து எல்லா விஷயம் க்ளீனாக இருக்கலாம். அடுத்து ஹயாய்டு வந்து யூ ஷேப் போன் ப்ரெசன்ட் அட் த பேஸ் ஆஃப் த பக்கிள் கேவிட்டி. பக்கிள் கேவிட்டி தான் வாய்க்குள்ளே இருக்கிறது யூ ஷேப்டாக இருக்கிறது எரியத போன். எல்லா போனும் ஒன்னோட சேர்ந்து இருக்கும். ஆனால் இந்த ஒரு போன் தான் எந்த போன்லையும் கனெக்ட் ஆகிருக்காது. அதனால் இந்த போன் வந்து டங் போன்னு சொல்லுவோம். என்ன சார் டாக்டரு நீங்கள் பாட்டுக்கு நாக்கில் போய் எறும்பு இருக்குங்கிறீங்க, இந்த போன் வந்து நாக்கோட அடிவாரத்தில் இருக்கும். அதனால் இட் இஸ் கால்ட் அஸ் டங் போன். டிஓஎன்ஜி, டங்குனா நாக்கு போன். ஹியூமன் ஸ்கல் இஸ் டைகாண்டைலிக். The skull region articulates with the vertebral column with the help of 2 occipital condyle. சரிங்களா? அடுத்து vertebral column பார்ப்போம். vertebral column முதுகெலும்பு கழுத்திலிருந்து நம்ம நெஞ்சு முதுகு எல்லாமே ஃபுல்லாக வருது. அந்த ஸ்பைனல் கார்டு அது உள்ளே தான் போகிறது. It is the backbone or spine. It is dorsally placed, extending from base of the skull and constitutes the main framework of the trunk.
It is made up of 26 serially arranged units called vertebrae. It includes cervical 7, thoracic 12, lumbar 5, sacral 5. அந்த சேக்கல் வந்து 5 சேர்ந்து ஒன்றா இருக்கும், ஃபியூஸ்டாக இருக்கும். காக்சிஸ் ஒன்றே ஒன்று இருக்கும். காக்சிஸ் தான் வந்து வால்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வால் வந்து சுருங்கி இது ஒரே போனாக இருக்கும். இந்த வெர்டிபிள் ஃபார்முலா ஃபார் ஹியூமன் வந்து C7, T12, L5, S5, C3 to 5. காக்சிஸ் வந்து 3 to 5 இருக்கலாம். அட்லஸுங்கிற போன் தான் வந்து ஃபஸ்ட்டு வெர்டிப்ரா, கழுத்துக்கு மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு போன் தான் அட்லஸ்ன்னு சொல்கிறோம். அதுதான் வந்து தலையை ஸ்கல்லை வந்து உடம்போடு ஆர்டிகுலேட் பண்ணுது. இருக்கிறதுல பெரிய லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் வெர்டிபிரல் வந்து லம்பார் ரீஜன். லம்பார் ரீஜன் தான் எல்லா மேமலுக்குமே அதே தான். ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் த வெர்டிபிரல் காலம். வெர்டிபிரல் காலம் என்ன பண்ணுது? provides protection to the spinal cord. And spinal cord வழியாக தான் எல்லா உடம்புல இருக்க எல்லா நர்வ்ஸுக்கும் இன்ஃபர்மேஷன் போகுது. ஸோ அது கொஞ்சம் இதுவானாலும் நம்ம கண்ட இடத்துல எப்போ பார்த்தாலும் யூரின் போயிடுவோம், எப்போ பார்த்தாலும் எங்கே மோஷன் போயிடுவோம். இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது வந்து இதுதான். நம்ம பசி எடுக்கணுமா எடுக்க வேணாமான்னு கண்ட்ரோல் பண்ண எல்லாமே ஸ்பைனல் கார்டு வழியாக தான் வருது. ஸோ ஸ்பைனல் கார்டு தான் இந்த வெர்டிபிரல் காலம் கண்ட்ரோல் ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கு. இந்த வெர்டிபிரல் காலம் வந்து ஹெட்டையும் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கு. நம்ம வந்து தலை நிமிர்ந்து நிலடாங்க இருக்கு இல்லையா, முதுகெலும்பு இல்லாமல் தலை நிமிர்ந்து இருக்க முடியாது. முதுகெலும்பு இருக்குன்னா தைரியமாக இருந்தால் தான் தலை நிமிர்ந்து இருப்போம், இல்லாட்டி தலையை குனிஞ்சிட்டு தான் போயிட்டே இருப்போம் நம்ம. ஸோ இட் சப்போர்ட்ஸ் த ஹெட், allows flexion and bending of back and the body. Also serves as point of attachment for the ribs. Next sternum பார்ப்போம். sternum வந்து நெஞ்சில் இருக்கிறது. It is a flat dagger shaped bone located on the ventral midline of the thorax. இந்த நெஞ்சில் இருக்கிறது தான், இதில் தான் எல்லா ரிப்ஸும் அட்டாச் ஆகிருக்குது. ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணும்போது இந்த ஸ்டெர்னமுக்கு நடுவில் தான் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஹார்ட்டில் போய் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்டெர்னம் எங்கே இருக்குன்னு தெரியுதா? ஓகே. அடுத்து ரிப்ஸ். ரிப்ஸ் என்னென்னலாம் இருக்குன்னு பார்ப்போம். ரிப்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் 24 போன்ஸ் அரேஞ்ச்ட் இன் 12 பேர்ஸ். 12 பேர் இருக்கும், இந்த பக்கம் 12 அந்த பக்கம் 12. Connected dorsally to the thoracic vertebra and ventrally to sternum by hyaline cartilage. It has 2 articulation surface on its dorsal end and hence it is called bicephalic. It is called as bicephalic. Ribs are mainly categorized into following types. True ribs, false ribs. True ribs எதுலாம்? First 7 ribs are attached directly with the sternum. So sternum ஓட attach ஆகிறது எல்லாமே true ribs. 8, 9, 10 வந்து joins the 7th rib with the help of the hyaline cartilage. So அது வந்து false rib ன்னு சொல்கிறாங்க. They do not articulate directly with the sternum. Hence they are called as vertebrochondral ribs. vertebrochondral ribs தான் false ribs. அடுத்து floating ribs 11 and 12 வந்து floating ribs. இந்த பக்கம் எதுலையுமே அட்டாச் ஆகிருக்காது, அது பாட்டு ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும். The last 2 ribs 11th and 12th of the ribs remains freely anteriorly and also called as floating ribs. இப்போ ரிப்ஸோட ஃபங்க்ஷன் என்ன வேலை செய்யுது? They protect the heart, large blood vessels and lungs. ஸோ நெஞ்சு கூடு வந்து ஹார்ட்டு, லங்ஸு, மெயின் பிளட் வெசல்ஸ் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுது. பேர்ஸ் ரெஸ்பிரேட்டரி மசில்ஸ், ரெஸ்பிரேஷன் மசில்ஸ் எல்லாம் அதில் இருக்குது. ஆல்சோ லோவர் 2 pairs of ribs are also protect the kidney. Ribs along with sternum and thoracic vertebra form the rib cage. The appendicular skeletals include long bones of the limbs and the pelvic pectoral girdle. இதை வந்து அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டல்னு சொல்கிறோம், லிம்பில் இருக்கிற மசில்ஸ் போன்ஸ்லாம். ஸோ லிம்ஸ் வந்து 4 லிம்பு ஹைண்ட் லிம், கை வந்து 4 லிம்பு, கால் வந்து ஹைண்ட் லிம். 4 லிம்பில் வந்து ஈச் லிம் இஸ் மேட் ஆஃப் 30 போன்ஸ். இந்த கையில் 30 எலும்பு, அந்த கையில் 30 எலும்பு இருக்கும். அது என்னென்னு பார்ப்போம். ஹியூமரஸ் 1, ரேடியஸ் 1, அல்னா 1, கார்பல் அதாவது இந்த மணிக்கட்டு, ரிஸ்ட்டு, வாட்ச் கட்டியிருப்பேன், ரிஸ்ட் இருக்கிறது வந்து 8 போன்ஸ் இருக்கும். அது இல்லாமல் மெட்டா கார்பல் ஸ்மாலாக இருக்கிறது, பாமில் இருக்கிற இது வந்து மெட்டா கார்பல்ஸு. அது இல்லாமல் ஃபேலிங்ஸு, விரலில் இருக்கிறது வந்து ஃபேலிங்ஸ், அது 14 இருக்கும். ஸோ ஹியூமரஸ் 1, ரேடியஸ் 1, அல்னா 1, கார்பல் போன்ஸ் வந்து 8, மெட்டா கார்பல்ஸ் வந்து 5, ஃபேலிங் இது டிஜிட்ஸில் ஃபேலங்ஸில் வந்து 14 இருக்கும்.
humerus and ulna together make up the elbow. The ulna is longer than the radius and connects more firmly with the humerus. Radius constitutes to the movement of the wrist. Phalangeal formula, விரலில் இருக்கிற அந்த phalangeal formula வந்து 2-3-3-3-3. மொதல் இதில் வந்து கட்ட விரலில் வந்து 2 இருக்கும், அதுக்கடுத்து 3-3-3-3. அதான் ஃபார்முலா. இப்போ ஹைண்ட் லிம் காலில் இருக்குது. போன்ஸ் ஆஃப் த லெக்ஸ் வந்து ஹைண்ட் லிம். ஃபஸ்ட்டு ஒரு ஃபீமர் இருக்கிறோம், அப்புறம் டிபியா இருக்கிறோம், அப்புறம் ஃபிபில்லா. இதெல்லாம் ஒன்று தான் இருக்கும். டார்சல் அது கீழே இருக்க டார்சல் வந்து 7 இருக்கும், மெட்டாடார்சல் 5, ஃபேலங்ஸ் வந்து 14. ஸோ கைக்கும் காலுக்கும் உள்ள என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்துக்கணும். கப் ஷேப் போன் கால் பெட்டல்லா. பெட்டல்லா வந்து நீ ஜாயிண்டில் இருக்குது. covers the knee ventrally. It is the sesamoid bone embedded within the tendon. அதுதான் வந்து செஸ்மாய்டுங்கிறாங்க. Femur, tibia and fibula bones together support the shank of the legs. Next, pectoral girdles. Pectoral girdles தான் இது கையை அட்டாச் ஆகிருக்கிற போன்ஸ். ஸ்கேப்புலா, ஷோல்டரில் இருக்கிற போன் பேர் ஸ்கேப்புலா, which is called as shoulder blade. It consists of sharp ridges, the spine and triangular bones. The ends of the spine projects as the flattened and expanded portion called acromion. அப்புறம் glenoid cavity. Glenoid cavity is a depression below the acromion to which head of the humerus articulates forming shoulder joints. அடுத்து clavicle, collarbone. Each clavicle is a long slender bone with 2 curvatures. The clavicles helps in articulation of the upper limb with the axial skeleton. Function of the pectoral girdle. This provides an attachment point for numerous muscles that allows the shoulder and elbow joint to move. ஸோ அதான் pectoral girdle. ஸோ அடுத்து pelvic girdle. Pelvic girdle ஹிப்பில் இருக்கிறது. It is located in the lower part of the trunk. It consists of 2 two hip bones. Each coaxial is also known as ossa coaxia, OSSA coaxia, COXAE, or innominate bones. This is formed by fusion of the following 3 bones: upper ilium, lower ischium and inner pubic. So upper ilium இருக்கும், lower ischium and inner pubic. Innominate are at the middle of the lateral surface has a deep cup-shaped acetabulum where head of the femur. So femur-ஓட தொடை எலும்பு அது வந்து அதில் வந்து ஃபிக்ஸ் ஆகுது, அது acetabulum. The 2 halves of the pelvic girdles meet ventrally to form the pubic symphysis. இந்த இடத்துல நடுவில் இருக்கிற இது it is called as pubic symphysis. Function of the pelvic girdle. It provides articulation to the bones of the leg, support and protects the abdominal viscera. It also provides attachment to the central leg muscles.